இல்லை, எனக்கே மனசு வலிக்குது தான். அதாவது தமிழ்நாட்டில 2, 3 நாளா என்ன நடக்குது, நம்ம ஒண்ணுமே தெரியாத மாரி மத்த போஸ்ட் போட்டுட்டு இருக்கோமேன்ட்டு. நீங்களும் ஏன் அத பத்தி பேசலன்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. சின்ன சின்ன குழந்தைங்களெல்லாம் இந்த பாலியல் வன்முறை பண்ணிட்டு 2 வயசும் தெரியல, 7 வயசும் தெரியல, 12 வயசும் தெரியல, 60 வயசு கிழவியும் தெரியல. இத பத்தி பேசுங்கன்னு. என்ன பேச சொல்றீங்க? என்ன பேசட்டும் சொல்லுங்க. ஒருத்தர் பேசி ஒண்ணுமே ஆவாதுங்க. ஒட்டுமொத்தமா பேசினா தான் அங்க மாற்றம் வரும். மாட்டுக்காகவே போராடினோம். இங்க பெண் மனுஷிங்களுக்காகவும், பெண் குழந்தைகளுக்காகவும் போராட மறுக்கிறோம் நம்ப. சரி, இப்ப பேசினா எலெக்ஷன் டைம் பேசக்கூடாது. சரி, இப்ப போயிட்டு எதுவும் தூண்டக்கூடாது. வேணாம். ஆனா, இப்படியே எல்லாரும் பொறுமையா இருக்க மாட்டோம். கண்டிப்பா இது தமிழக முதல்வர் தலையிட்டு, அந்த குற்றவாளிகள சீக்கிரமா கண்டுபிடிப்பீங்க. ஒரு எல்லாருக்கும் ஒரு பயம் வர ஒரு தண்டனைய அவங்களுக்கு குடுப்பீங்கன்னு சொல்லிட்டு நாங்க எதிர்பார்க்குறோம். உண்மையா மனசு ரொம்ப 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 வலிக்குது. அ என்ன பெண் குழந்தைங்கள பெத்தவங்களுக்கு மட்டும் இல்லங்க. மனுஷனா பொறந்த ஒவ்வொருத்தருக்குமே தமிழ்நாட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தருமே வெட்கப்படணும், வேதனைப்படணும், தலை குனிந்து நாண்டுட்டு சாகணும். அதனால தயவுசெய்து கொஞ்சமாச்சும் அந்த பெண் குழந்தைங்க என்னடா பாவம் பண்ணுச்சு உங்களெல்லாம்? பிஞ்சு பிஞ்சு குழந்தைங்க என்னடா பண்ணுச்சு உங்கள? தயவு செய்து சொல்றேன். இதுக்கு எதனா ஒரு பெரிய தண்டனையா குடுங்க. இத பத்தி எனக்கு பேசுறதுக்கு வேற வார்த்தையே இல்ல. ஏன்னா நான் பேசினா அசிங்கமா பேசிருவேன்.